Hey all, welcome back to my channel The Henna Art. நம்ம சேனலில் ஃப்ரீயாக பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் மெஹந்தி ஆர்டிஸ்ட் கோர்ஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெஹந்தி லோட்டஸ் டிசைன், அதாவது பேசிக் லோட்டஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு டிசைனுமே எப்படி வரும்ன்ட்டு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டு காட்டியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு லோட்டஸ் எப்படி அதோட பேஸ் எப்படி போடணும்னு ஃபஸ்ட்டு நான் சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ நான் ஒரு 3 லைன் வரைஞ்சிக்கிட்டேன் அண்ட் சென்டரில் ஒரு லைன் வரைஞ்சிக்கிட்டேன். இப்போ இந்த 3 லைனில் 2 லைனை கனெக்ட் பண்ணுற மாதிரி யூ ஷேப்பில் ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கலாம். அண்ட் மேலே இப்போ நான் இந்த இடத்த ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லோட்டஸ் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த பார்ட்டிலேருந்து இந்த லைன் கூட டச் ஆகி இந்த பெட்டலை போட்டுக்கிறேன். அண்ட் அதே மாதிரி இந்த சைடு அந்த லைனை டச் ஆகி அடுத்த பெட்டலை போட்டுக்கிறேன். இப்போ ரெண்டுமே சேமாக இருக்கா, அதே மாதிரி தான் கீழேயும் அந்த லைனை டச் ஆகி நெக்ஸ்ட் பெட்டல், அந்த லைனை டச் ஆகி நெக்ஸ்ட் பெட்டல். ஸோ இப்போ இந்த 2 பெட்டலும் சேமாக இருக்கா, அதே மாதிரி கீழே. ஸோ இந்த மாதிரி போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸ்டார்டிங்கில். இப்போ நடுவில் ஒரு பெட்டல் போட்டுட்டு சைடில் இருக்க கேப் எல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டி பெட்டல் வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ இதுதான் லோட்டஸோட பேசிக் மெத்தடு. நிறைய பேர் எப்படி போடுவோம் அப்படின்னாக்கா இப்படி போடுவோம். ஸோ இந்த மாதிரி போடுறப்ப அந்த லோட்டஸ் கரெக்டாகவே இருக்காது, பெர்ஃபெக்ஷனாகவும் இருக்காது. இந்த மாதிரி போடவே கூடாது. ஸோ லோட்டஸ் போடுறப்ப இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு நான் வாங்க வீடியோவில் நிறைய லோட்டஸ் போட்டு ஸோ ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். அண்ட் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த மாதிரி போட்டால் தான் நம்ம ஒரு லோட்டஸ் பார்க்கவே லுக்காக இருக்கும். இப்போ நான் ஃபஸ்ட்டு பெட்டல் போட்டுக்கிறேன். இப்போ சைடில் செகண்ட் பெட்டல் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி அதுக்கு நேராக அடுத்த பெட்டலு அண்ட் செகண்ட் பெட்டலும் அதே மாதிரி அதுக்கு நேராக அடுத்த பெட்டலு அண்ட் கீழே நமக்கு எவ்வளோ கேப் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி பெட்டல்ஸ் போட்டு சென்டர்லேயும் நம்ம பெட்டல்ஸ் வச்சு கிளியர் முடிச்சிடலாம். இப்போ இதை சுற்றி ஹைலைட் கொடுத்துட்டு நடுவில் சென்டர் டாட் வச்சுக்கிறேன். அண்ட் ஷேடிங் உள்ளே நான் என்ன ஷேடிங் கொடுக்குறேன்னா லைட்டாக ஒரு க்ராஸ் கொடுத்த மாதிரி லைட் ஷேடிங் கொடுத்துக்கிறேன், ரொம்ப ஷேட் பண்ணாமல். இப்போ அவுட்டரில் இந்த லோட்டஸை ஹைலைட் பண்ணி காமிச்சிடலாம். ஸோ அவ்வளோதான். அதை சுற்றி போல்டு பண்ணி காமிச்சிட்டா இந்த டிசைன் கம்ப்ளீட் ஆகும். இப்போ செகண்ட் லோட்டஸ் அதே மாதிரி தான். பட் என்னன்னாக்கா நம்ம சைடில் அதை டச் ஆகாத மாதிரி ஸோ இந்த மாதிரி போட்டு உள்ளே ஷேட் பண்ண போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட்டு லோட்டஸுமே அதே ஸ்டெப்பு தான். நம்ம செகண்ட் லோட்டஸ் எப்படி போட்டோமோ அதே மெத்தடில் தான் வரும். எக்ஸ்ட்ராவாக நம்ம இன்னும் நிறைய பெட்டல்ஸ் ஆட் பண்ணி போடுவோம். ஸோ இது எப்படி போடுறேன்னு சொல்லி பாருங்கள். அடுத்த லோட்டஸுமே ஃபஸ்ட்டு போட்ட ஸ்டெப்பு மாதிரி தான். கொஞ்சம் போல்டாக போடுவோம். அதாவது ஃபஸ்ட்டு லோட்டஸ் நம்ம கொஞ்சம் நீளமாக போட்டிருந்தோம், இது கொஞ்சம் அகலமாக போடுவோம். ஸோ இதுவுமே அதே மாதிரி ஸ்டெப்பு தான். நிறைய கட் ஒர்க்கில் இந்த மாதிரி லோட்டஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்.
அண்ட் அடுத்த லோட்டஸ் ஃபஸ்ட்டு நான் சென்ட்ரல் பெட்டல் போட்டுக்கிறேன். இப்போது உள்ளர இருந்து ஒரு பார்ட்ஸ் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ அதே மாதிரி உள்ளர இருந்து நம்ம பார்ட் எடுத்து அந்த பெட்டல்ஸ் எல்லாம் போடணும். இப்போ தேர்ட் லேயர் வந்து ஃபஸ்ட்டு லேயர்லேருந்து உள்ளர எடுத்து தேர்ட் லேயர் போடுறோம். ஸோ இது ஒரு டைப்பு. சுற்றி வந்து நமக்கு இருக்க கேப் எல்லாம் வந்து பெட்டல்ஸால் ஃபில் பண்ணிக்கலாம் அண்ட் வந்து ஹைலைட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு டைப்பு. அண்ட் வந்து உங்களுக்கு கட் ஒர்க்குக்குன்னு தனியாக இருக்கும், அதாவது ஸ்டார்ட் அப் டிசைனுக்கு அந்த லோட்டஸ் வந்து நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஸோ வந்து இது கட் ஒர்க் டைப் லோட்டஸு. ஃபஸ்ட்டு நான் லோட்டஸை வரைஞ்சிக்கிறேன். அதாவது நார்மலாக நம்ம ஃபஸ்ட்டு வரைஞ்சோம்ல அதே மாதிரி பேசிக் லோட்டஸ் வரைஞ்சி கீழே வந்து ஸ்டெம்ப் மாதிரி கொடுத்து ஆனால் அதுக்கு சைடில் வந்து இந்த ஸ்ட்ரோக்ஸ் கொடுத்து லீஃப் கொடுத்து ஆனால் அந்த ஏரியா ஃபுல்லாக கட் ஒர்க் பண்ணிப்போம். ஸோ இது வந்து நிறைய ஸ்டார்ட் அப் டிசைன்ஸ்க்கு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம இந்த கட் ஒர்க் டிசைன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். நிறைய லோட்டஸ் வச்சு இந்த டிசைன் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு இதெல்லாம் வச்சு எப்படி டிசைன்ஸ் மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லி கொடுக்குறேன். ஸோ இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். இதெல்லாம் வந்து நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த லோட்டஸ் எல்லாம் வச்சு எப்படி ஒரு டிசைன் ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்லி கொடுக்குறேன். ஸோ இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். இது மாதிரி நிறைய நீங்கள் வந்து அப்டேட் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.